بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் அல்லாஹுடைய அருள்மலை பொழியக்கூடிய இந்த அழகான தருணத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த திருமுனை கூட்டத்தில் நாம் அனைவரும் பங்கெடுத்து இருக்கிறோம். இந்த அழகான தருணத்தில் சமூக தீமைகளை ஒழித்த இஸ்லாம் என்கின்ற தலைப்பு நமக்கு தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் இந்த உலகத்தில் எண்ணற்ற படைப்புகளை படைத்திருந்தாலும் நம்முடைய இனமான இந்த மனித இனத்தை அல்லாஹ் ஒரு சமூக கட்டமைப்போடு அல்லாஹ் படைத்திருக்கிறான். தன்னுடைய திருமுறை வாயிலாக அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கும் பொழுது, வமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகளிலிருந்து உள்ளதாகும், அன் ஹலக்கக்கும் மின் துராப், நீங்கள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டு, சும்ம இதா அன்தும் பஷருன் தந்தஷிருன், பிறகு நீங்கள் மனித சமுதாயமாக ஒரு சமூகமாக இந்த உலகத்தில் பரவி இருப்பது அல்லாஹ்வுடைய சான்றுகளில் ஒன்று என்று அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆன் வாயிலாக இந்த மனித சமுதாயத்தை ஒரு சமூக கட்டமைப்போடு படைத்திருப்பதாக நமக்கு தெரிவிக்கின்றான். அப்படி மனித இனத்தை அல்லாஹ் சமூக கட்டமைப்போடு படைத்துவிட்டு இந்த சமூக கட்டமைப்பு சீர்குலையாமல் இருக்க வேண்டுமையானால், அது சீராக இயங்க வேண்டுமையானால் இந்த மனித குலம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்து விட்டது. ஆனால் இறைவன் சொல்வதை போன்று அந்த சமூக கட்டமைப்பை சீர்குலைய செய்வதற்கான சில தீமைகளை நம்முடைய மனிதர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதுபோன்ற சமூக தீமைகளை நாம் அறிந்து அதிலிருந்து நாமும் விலகி இருந்து அந்த தீமைகளில் யாரெல்லாம் அடிமையாகி இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் மூழ்கி போயிருக்கின்றார்களோ அவர்களையும் அதிலிருந்து நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோமையானால், இன்றைக்கு அந்த மனித சமூக கட்டமைப்பினுடைய சீரமைப்பை உடைக்கக்கூடிய விதத்திலும், அதேபோன்று மனிதனுடைய ஆரோக்கியத்தை பலகீனமாக மாற்றக்கூடியதாகவும், அப்ப இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறைக்கு மாற்றமாக இன்றைக்கு இந்த மனித சமூக கட்டமைப்பை சீர்குலைக்கும் விதமாகவும், அதேபோன்று மனிதர்களுடைய உலக வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய விதத்திலும், நம்முடைய மறுமை வெற்றியினுடைய கேள்விக்குறியாகவும், இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய சமூகம் இன்றைக்கு தீமைகளாக உருவாக்கி கொண்டு அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இறைவன் கற்றுக் கொடுத்த அந்த பாதையை நாம் சரியாக கடைபிடித்தால் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த சமுதாயமாக, உலகத்தில் சிறந்த ஆரோக்கியத்தோடு வாழக்கூடியவர்களாக, மறுமை வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடியவர்களாக கண்டிப்பாக நாம் மாறலாம். இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி எந்த நோக்கத்தோடு இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றும் விதமாக ஒரு சிறந்த சமுதாயமாக இந்த உலகத்தில் நாம் வாழலாம். ஆனால் அவை அனைத்திற்கும் இன்றைக்கு தடையாக இருப்பது எதுவென்றால்,
இன்றைக்கு மனித சமுதாயம் உருவாக்கி கொண்ட இறைவனுடைய அனுமதி இல்லாமல், இறை தூதருடைய வழிகாட்டுதல் இல்லாமல், மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல், ஷைத்தானுடைய வழிபோக்கில் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு மனிதர்கள் உருவாக்கிய அந்த தீமைகள் காரணமாக தான் இன்றைக்கு இந்த மனித சமூகம் இன்றைக்கு சீர்குலைந்து போகிறது. அதற்கு நாம் நிறைய தகவல்களை, நிறைய விஷயங்களை நாம் சொல்லலாம். அதுபோன்ற மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சமூக தீமைகளை இஸ்லாமிய மார்க்கம் எப்படியெல்லாம் ஒழிக்கிறது, எப்படியெல்லாம் அழித்தொழிக்கின்றது என்பதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அதே சமூக தீமை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலும் உருவாக்கப்பட்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலும் அதுபோன்ற பல சமூக தீமைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. அதுபோன்ற இறைவனுக்கு மாற்றமாக இந்த தீமைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தன்னுடைய சத்திய மார்க்கத்தை வழங்கி அந்த சமூக தீமைகளை எல்லாம் எப்படி ஒழித்திருக்கின்றான் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த சமகாலத்தில் அந்த சமூக தீமைகள் நமக்கு நம்முடைய நிகழ்காலத்தில் இருக்குமையானால் அதை அந்த வழிமுறையில் நாம் என்ன செய்யலாம், கையாண்டு அதை நாம் ஒழித்து விடலாம். அதில் முதன்மையாக நாம் சொல்ல வேண்டுமையானால் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக தீமை, அந்த தீமையை ஒரு மனிதன் செய்கின்றானையானால் அவனுடைய உடலுக்கு கேடு என்பதை அவன் விளங்கி வைத்திருக்கிறான். அவன் வாழக்கூடிய நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்பதை அவன் விளங்கி வைத்திருக்கிறான். விளங்கி இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் உள்ள அற்பமான சுகத்திற்காக வேண்டி அற்பமான சில காரணங்களை முன்வைத்து அதுபோன்ற சமூக தீமைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செயல்முறைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அது என்ன முதன்மையான விஷயம்? மது குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டை நாம் எடுத்துக்கொண்டால் எந்த அளவிற்கு இந்த மது குடிக்கக்கூடிய, இந்த மதுவின் மூலமாக போதை கலாச்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய சமுதாயம் உருவாகி இருக்கிறது என்றால் ஒரு சிறிய புள்ளி பட்டியலை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த மதுவை விற்கக்கூடிய டாஸ்மாக் இருக்குதுல்ல, இந்த டாஸ்மாக் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக அது தனியார் மயமாக தான் இருந்தது. ஆனால் தற்பொழுது அது அரசாங்கத்தின் மூலமாக தான் இயக்கப்படுகிறது. அதனுடைய அனைத்து வருமானங்களும் அரசுக்கு தான் செல்கின்றது. அதனுடைய புள்ளி விவரங்களை நாம் எடுத்து பார்த்தோமையானால் 2003ஆம் ஆண்டு வரைக்கும் 2003ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த டாஸ்மாக் என்பது ஒரு தனியார் நிறுவனத்தை சார்ந்ததாக தனியார் மயமாக்கப்பட்டதாக தான் இருந்தது. அப்பொழுது அதனுடைய ஆண்டு வருமானத்தை நாம் பார்த்தோமையானால் ஒரு ஆண்டிற்கு 2002லிருந்து 2003 வரைக்கும் உள்ள ஒரு ஆண்டிற்கான வருமானத்தை பார்த்தால் வெறுமனே 3500 கோடி ரூபாய், அவ்வளவுதான் தனியார் மயமாக இருக்கும் பொழுது. இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய, இந்த மக்களை நன்மையின்பால் வழிநடத்த வேண்டிய, மக்களுக்கு எதுவெல்லாம் நன்மையை பயிக்குமோ, எதுவெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அதையெல்லாம் மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த டாஸ்மாக் என்பது 2003ஆம் ஆண்டிற்கு பின்னால் வருகிறது. அப்படியே நாம் ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய வருமான கணக்கை நாம் எடுத்து பார்த்து இன்றைக்கு நிகழ்காலத்தில் 2023ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள இந்த ஒரு நிதியாண்டில் அந்த டாஸ்மாகினுடைய வருமானத்தை நாம் பார்த்தால் கிட்டத்தட்ட 7 மடங்கு அது உயர்ந்து 45,000 கோடியாய் தொட்டிருக்கிறது. அப்போ தனியார் மயமாக இருக்கக்கூடிய நேரத்தில் 3500 கோடி தான் வருமானம். அதுவே ஒரு அரசாங்கத்தினுடைய கையில் வந்ததற்கு பின்பாக இன்றைக்கு 45,000 கோடியாக அது மாறுகிறது என்று சொன்னால் அப்போ எத்தனை குடிமகன்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். எத்தனை மடங்கு உயர்ந்திருக்குது பார்த்தீங்களா? இந்த சமூக தீமைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை மனிதர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறதா? பாருங்கள்,
ஏனென்று சொன்னால் அற்பமான காரணங்களை சொல்லி இந்த மதுவை பொறுத்த அளவிற்கு எந்த அளவிற்கு மாறிவிட்டது என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் எதற்கெடுத்தாலும் இந்த மது குடிக்கக்கூடிய பழக்கம்தான். நல்லது நடந்தாலும் மது குடிக்க பழக்கம், கெட்டது நடந்தாலும் அந்த மது குடிக்கக்கூடிய பழக்கம். வேலை படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பான். அவனுக்கு ஒரு வேலை கிடைத்து ஒரு மாத வருமானம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த வேலை கிடைத்த மகிழ்ச்சியில மதுவை குடிக்கின்றான். அதே போன்ற குறிப்பிட்ட காலங்களில் அவனுடைய அலட்சியத்தின் காரணமாக அதே வேலை அவனுடைய கையை விட்டு பறிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த வருத்தத்தை தெரிவிப்பதற்கும் குடிக்கின்றான். அதே போன்று அவன் திருமணம் ஆகிவிட்டான் என்று சொன்னால், திருமணம் நிகழ்வு அவனுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது என்றால் அந்த திருமணத்தினுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாகவும் குடிக்கின்றான். அந்த திருமணத்திற்கு பின்பாக கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை ஏற்பட்டு அந்த தம்பதிகளுக்கு மத்தியிலே பிரிவு ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த பிரிவை நிறைத்து வருத்தத்தில் துன்பத்திலும் குடிக்கின்றான். எதற்கெடுத்தாலும் இந்த மது குடிக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கு சமுதாயத்தில் உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். திருமண வீட்டிலே குடிக்கின்றான். அதே போன்று ஒருவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த இறந்துவிட்ட துன்பத்தை வெளிப்படுத்த வேண்டிய அந்த இடத்திலும் அந்த மதுவை அருந்துகிறான். இப்படி எங்கே எடுத்து பார்த்தாலும் இந்த மது குடிக்கக்கூடிய கலாச்சாரம் என்பது இன்றைக்கு தலை விரித்தாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்றால், இந்த தமிழகத்திலே ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு நம்மளால் பயணம் செய்ய முடிகிறதா? இப்போ நாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பயணம் செய்வதாக இருந்தால் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினாலே ஒரு குடிகாரனை பார்க்காம நம்மளால் போக முடியுமா? பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, அல்லது எங்கே எப்படி நம்ம பயணித்தாலும் சரி, கண்டிப்பாக போகக்கூடிய வழியில் எப்படியும் அந்த குடிகாரர்களை நாம் பார்த்து விடுகிறோம். அந்த அளவிற்கு சமுதாயத்தில் இந்த மது அருந்தக்கூடிய பழக்கம் என்பது இன்றைக்கு எவ்வளவு ஆழ விருட்சமாக வளர்ந்திருப்பது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மது அருந்தக்கூடிய நபர்கள் அதை தெளிவாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்பதை மனித சமுதாயத்திற்குரிய ஒரு மார்க்கம். மனிதனுக்கு எது நன்மையை கொடுக்கும், எது தீமையை கொடுக்கும் என்பதை இறைவனால் அறிவித்து கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம். மனித சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? மதுவை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக பிரகடனம் செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், நீங்கள் அருந்தக்கூடிய மதுவாக இருக்கட்டும், அதே போன்று நீங்கள் விளையாடக்கூடிய சூதாட்டமாக இருக்கட்டும், அதே போன்று வல் அன்சாபு வல் அஸ்லாம், அதே போன்று நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய படைப்பிடங்களாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் அம்பை வைத்து குறிபார்க்கின்றீர்களே அந்த செயலாக இருக்கட்டும், அவை அனைத்தும் என்ன தெரியுமா? ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், அது ஷைத்தானுடைய அமல்களில் உள்ள அசுத்தம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது ஷைத்தானுடைய செயல்பாடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை சொல்லிவிட்டு ஃபஜ்தனிபூஹு, அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் உலகத்திலும் வெற்றி அடையலாம், மறுமையிலும் வெற்றி அடையலாம் என்று. உலக வாழ்க்கையிலும் நாம் வெற்றி அடைய வேண்டுமா? மறுமையிலும் நாம் வெற்றிக்கணையை நாம் பறிக்க வேண்டுமா? மதுவை அருந்தக்கூடாது. அந்த அருந்தக்கூடிய பழக்கத்தை விட்டு நாம் விலகி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? அதனுடைய காரணத்தை அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றான். இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூகியா பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா மினல் ஹம்ரி வல் மைசிர். இந்த மது அருந்தக்கூடிய பழக்கத்தின் மூலமாகவும் இந்த சூதாட்டத்தின் மூலமாகவும் ஷைத்தான் எதை நாடுகிறான் தெரியுமா? எதை விரும்புகிறான் தெரியுமா? அய்யூகியா பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா, உங்களுக்கு மத்தியில் அவன் குரோதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அவன் விரும்புகிறான். உங்களுக்கு மத்தியிலே பகைமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறான். அப்போ நீங்கள் மது அருந்தக்கூடியவர்களாக இருப்பீர்களேயானால் அல்லாஹ் உங்களை சமூக கட்டமைப்பாக படைத்திருக்கிறான். அந்த மது அருந்தக்கூடிய ஷைத்தானுடைய செயல்பாட்டை நீங்கள் செய்தால் ஷைத்தான் அதன் மூலமாக சமூக கட்டமைப்பை உடைத்து உங்களுக்கு மத்தியில் பகைமையை ஏற்படுத்த விரும்புகிறான்.
அப்போ அல்லாஹ் இங்கே நமக்கு என்ன கேள்வியை முன்வைக்கின்றான் என்பது புரிகிறதா? அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செயல்பட்டு நன்மையான காரியத்தை செய்து சமூக கட்டமைப்போடு நீங்கள் செயல்பட போகின்றீர்களா, அல்லது நீங்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு மத்தியிலே குரோதத்தையும் பகைமையையும் நீங்கள் வளர்த்து கொள்ளப் போகிறீர்களா என்பதை தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக மறைமுகமாக நம்மிடத்தில் கேள்வியாக எழுப்புகிறான். இது எந்த அளவிற்கு உண்மை தெரியுமா? 100%, 200% இல்லைங்க, 1000, 2000% உண்மையான நிகழ்வு. ஷைத்தான் எதை விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானோ அது இன்றைக்கு அப்படியே நிகழ்காலத்தில் நடப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இந்த மதுவின் மூலமாக எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள், எவ்வளவு பெரிய சமூக தீமைகள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறுகிறது. எத்தனை செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு சம்பவம், 2 நண்பர்கள் சேருகின்றார்கள், இருவருமே மது அருந்த வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார்கள். அப்போ அந்த மதுவை வாங்கி கொண்டு அந்த 2 நபர்களில் ஒருவருடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். அவருடைய வீட்டில் அவருடைய மகள் மட்டும்தான் தனித்திருக்கிறாள். அவள் வீட்டில் யாருமே இல்லை. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய என்னுடைய மகள் மட்டும்தான் இருக்கிறாள் என்று சொல்லி தன்னுடைய நண்பனை அழைத்து கொண்டு மது அருந்துவதற்காக வீட்டிற்கு வருகிறார். வந்து பார்த்தா அந்த மதுவை அருந்துவதற்கு முன்பாக வரைக்கும் தன் நண்பனுடைய மகளை தன்னுடைய மகளாக பார்த்தார், நலம் விசாரித்தார், அன்பாக பேசினார், பாசத்தை பகிர்ந்தார். ஆனால் இந்த மது என்பதை எப்போது அவருடைய உடலுக்குள் சென்றதோ அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த மது அருந்தியதனுடைய விளைவாக அந்த போதை தலைக்கு ஏறி தான் என்ன செய்கின்றோம் என்பதை தெரியாமல் தன்னுடைய நண்பனையும் அடித்து போட்டுவிட்டு தன் நண்பனுடைய மகளை, ஒரு பெண்ணாக தான் அவனுடைய பார்வைக்கு தெரிகின்றாள், அந்த சிறு பிள்ளையை, பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய சிறு பிஞ்சை நாசமாக்குகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம்லாம் முடிஞ்சிங்க, அந்த மதுவினுடைய போதை தெளிகின்றது. தெரிந்ததற்கு பின்பாக தான் செய்த காரியத்தை நினைத்து அவர் வருத்தம் தெரிவிக்கின்றார். இப்படி நடந்துருச்சு, ரொம்ப வருஷமா என் நண்பனுடைய மகளை என்னுடைய மகளாகவே நான் பார்த்து கொண்டிருந்தேனே, அவ்வளவு பாசமாக நேசமாக என்னிடத்தில் பழகுவாளே, இந்த மது அருந்தக்கூடிய இந்த செயலின் மூலமாக என்னுடைய நம்பிக்கையை நானே கேள்விக்குறியாக்கி கொண்டேனே, இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேனே என்று சொல்லி அந்த நபர் புலம்பக்கூடிய காட்சியை பார்க்கணும். இப்போ அந்த தவறு செய்தவர்கள் அந்த தவறை ஒப்புக்கொண்டாலும் கூட இன்றைக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா? அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டதே, இதற்கு யார் பொறுப்பேற்பது? இது எங்கு போய் முடியும்னு கேட்டிங்கன்னா, இப்படியே தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாளே என்று சொல்லி அந்த நண்பன் தன்னுடைய நண்பனை கொலை செய்கிறார். இப்போ பாருங்கள், உயிர் நண்பனாக பயணித்தவர்கள், ஒன்றாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்தவர்கள் ஒருவர் மற்றவரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு செல்கின்றாரே, ஆனால் அதனுடைய பின்னணி என்ன? இந்த மது அருந்தக்கூடிய இந்த காரியம்தான். அப்போ மதுவை அருந்தியதனுடைய விளைவு என்னவென்றால், தன்னிலை மறந்தவர்களாக, தான் எதை செய்கிறோம் என்பதை தெரியாதவர்களாக எல்லா தீமைகளையும் செய்து விடுகின்றார்கள். அதனுடைய விளைவு சமூகத்தில் மிகப்பெரிய தீமைகளை ஏற்படுத்தி அது பல உயிர்களை குடிப்பதை நாம் பார்க்கிறோம். இதுபோன்ற எண்ணற்ற சம்பவங்களை நாம் பார்க்கலாம். குடிப்பதற்கு பணம் தரவில்லை என்பதற்காக மகன் தன்னை பெற்றெடுத்த தந்தையை அடித்துக் கொள்கிறான், அடித்து கொலை செய்கிறான். குடிப்பதற்கு பணம் தரவில்லை என்பதற்காக தன்னை 10 மாதம் சுமந்தெடுத்த தன்னுடைய தாய் என்று கூட பார்க்காமல் அந்த தாயை கடுமையான முறையில் அடித்து அவரை துன்புறுத்தி அவரை கொலை செய்கின்றான். இந்த உலகத்தில் கண்ணியமாக பார்க்கப்பட வேண்டிய பெண் சமுதாயத்தை இன்றைக்கு வெறுமனே அற்பமான காம சுகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு ஆண் சமுதாயத்தை தள்ளுகிறது என்று சொன்னால் அதனுடைய பின்னணியில் இந்த மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய சமூக தீமை என்று விளங்குகிறதா? எத்தனை உயிர்களை இது குடிக்கிறது என்பது நமக்கு தெரிகிறதா?
அப்போ இந்த சமூகம் இந்த அளவிற்கு சீர்கேட்டை நோக்கி செல்கின்றது என்றால் அதற்கு முதன்மையான காரணமாக ஷைத்தானுடைய காரிய செயல்பாடாக இருக்கக்கூடிய இந்த மது அருந்தக்கூடிய விஷயமும் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நாம் சில தகவலை நாம் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மது அருந்தக்கூடிய காரியத்தை ஷைத்தானுடைய செயல்பாடு என்று நமக்கு சொல்லித் தருகின்றானே, இந்த வசனத்தை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமையானால் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திற்கே நாம் செல்ல வேண்டும். எப்படி நாம் விளங்கணும் இந்த செய்தியை? அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் மது என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் மது என்றால் என்னவென்றால், பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிட்றோம் பாருங்க, உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் சாப்பிடக்கூடிய பேரித்தம்பழம், நம்முடைய உணவாக நாம் சாப்பிடக்கூடிய கோதுமை, நாம் உணவாக சாப்பிடக்கூடிய திராட்சை, நாம் உணவாக சாப்பிடக்கூடிய இன்னும் பிற பொருட்களை எல்லாம் 3 நாட்களுக்கு மேல் ஊற வைத்தால் அந்த ஊற வைத்த தண்ணீர் தான் அந்த போதையை தரக்கூடிய மதுவாக மாறியது அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில். அப்போ நாம் எந்தெந்த பொருட்களை எல்லாம் உணவுப் பொருட்களாக நாம் சாப்பிடுகிறோமோ அதை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல் ஊற வைத்தால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பானம்தான் மது என்று நமக்கு தெரிகின்றது. அதையே அல்லாஹ் ஷைத்தானுடைய செயல்பாடு என்று சொல்கின்றானேயானால் இன்றைக்கு தயாரிக்கப்படக்கூடிய மது என்பது அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இருந்த மதுவை போன்ற முழுக்க எல்லாம் கெமிக்கலு, எத்தனால் பயன்படுத்தி உருவாக்கப்படக்கூடியதாக, எத்தனால் என்கின்ற அந்த கெமிக்கலை பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடியதாகத்தான் இந்த மது இருப்பதை நாம் பார்க்கிறோம். கரும்பிலிருந்து அதனுடைய சக்கையிலிருந்து ஒரு சிறிதளவிற்கு என்ன செய்கிறாங்கன்னா சிறிதளவிற்கு ஒரு சாறை எடுத்து அதில் பெரும்பான்மையாக எத்தனால் என்கின்ற கெமிக்கலை கலந்துதான் இன்றைக்கு அருந்தக்கூடிய அந்த மதுவை தயாரிக்கின்றார்கள். அதனால தான் அந்த மதுவை அருந்தக்கூடியவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அதை மட்டும் தனியாக அருந்துறது இல்லை. ஏன் தண்ணியை கலந்து இல்லை இன்னும் பிற பொருட்களை கலந்து ஏன் குடிக்கிறாங்கன்னா, அதை சும்மா குடித்தோம்னா குடல் வெந்து அவ்வளோதான், கதையே முடிஞ்சிடும். ஒரு தடவை 2 தடவை அது ஒரு அளவிற்கு இருக்கும். அதுவே தொடர்ச்சியாக இருக்குமையானால் அது அவருடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த மதுவை நாம் தொடர்ச்சியாக நாம் அருந்துகின்றோமே அதனுடைய விளைவு என்னவென்றால் நம்முடைய உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் அது சேதமாக்கி விடுவதை நாம் பார்க்கிறோம். அதில் உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் கல்லீரல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்குது இல்லைங்க, அது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அருள் தெரியுமா? இந்த மதுவை அருந்துவதன் மூலமாக, இந்த மதுவை நாம் குடிப்பதன் மூலமாக தொடர்ச்சியாக அந்த பழக்கத்திற்கு நாம் ஆளாகக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய கல்லீரல் சுருங்க ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த கல்லீரல் சுருங்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் செயல்படாமல் ஒட்டுமொத்த உடலும் நாசமாகிவிடும். இப்போ உடலில் ஒரு இடத்துல ஒரு புற்றுநோய் வருகிறது, கேன்சர் வருதுன்னு வைங்க, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சில லட்சங்களை நாம் செலவு செய்தால் அந்த புற்றுநோயை நாம் குணப்படுத்தி விடலாம் ஆரம்ப நேரத்திலேயே. அப்போ அந்த மதுவை பொறுத்த அளவிற்கு பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஷைத்தானுடைய அமல் என்று அல்லாஹ் எந்த மதுவை சொன்னானோ அந்த மதுவை இன்றைக்கு நாம் பருகுகிறோமா? அந்த மது இன்றைக்கு கிடையாது. முழுக்க கெமிக்கலால் உருவாக்கப்பட்ட மனித சமுதாயத்திற்கு தீமையை தரக்கூடிய ஒரு பொருளை தான் இன்றைக்கு மது என்கின்ற பெயரில் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாம் இன்றைக்கு அருந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சமூக தீமையாக இன்றைக்கு பெரும்பான்மையான நபர்கள் மது குடிக்கக்கூடிய பழக்கத்திற்கு ஆளாகின்றார்களேயானால் இது போன்ற காரியத்தில் அப்போ நாம் உணவாக பயன்படுத்தக்கூடிய பேரித்தம்பழத்திலிருந்து, நாம் உணவாக பயன்படுத்தக்கூடிய திராட்சையிலிருந்து, கோதுமையிலிருந்து தயாரிக்கப்பட்ட மதுவே ஷைத்தானுடைய காரியம் என்று சொன்னால் நம்முடைய உடலுக்கு முழுக்க கேடை தரக்கூடிய ரசாயனத்தில் உருவாக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட அந்த மது என்பது நமக்கு எவ்வளவு பெரும் தீமையாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், எந்த அளவிற்கு அது உடலில் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால், நம்முடைய உடலில் இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய நோய்களில் மக்கள்கிட்ட பெரும் நோயாக பார்க்கப்படக்கூடியது புற்றுநோய் தான். இப்போ அந்த புற்றுநோய் வந்துவிட்டால் கூட அதுக்கு 4 ஸ்டேஜ் வச்சுருக்கிறோம். அது நம்ம ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அப்படி ஆரம்ப நிலையிலேயே நம்ம அதை கண்டுபிடிச்சோன்னு வைங்க,
ஒரு சில லட்சங்களை நாம் செலவு செய்வதன் மூலமாக, மருத்துவத்தை நாம் பார்ப்பதன் மூலமாக என்ன செஞ்சிடலாம், அந்த புற்றுநோயை கூட நம்ம குணப்படுத்திடலாம். ஆனால் இந்த மதுவை நாம் தொடர்ச்சியாக நாம் பருகுவதன் மூலமாக உடலில் முக்கியமான ஒரு உறுப்பாக கருதப்படக்கூடிய கல்லீரல் என்பது சுருங்கி விடுகிறது. அதை கல்லீரல் சுருங்கி விட்டது என்று சொன்னால் அதை எப்படி சரிப்படுத்துவாங்க தெரியுமா? அதை கல்லீரல் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம விரிக்கலாம் முடியாது. அல்லது அந்த சுருங்கி போன கல்லீரலை மீண்டும் அதை செயல்முறைக்கு நம்மளால் கொண்டு வர முடியாது. உயிரை இழந்த செத்துப்போன ஆட்டினுடைய அந்த கல்லீரலை எடுத்து தான் நம்முடைய கல்லீரலுக்கு பதிலாக என்ன செய்வாங்க, பொருத்துவாங்க. அப்படி பொருத்தி அதை நாம் செயல்முறைக்கு நாம் கொண்டு வர வேண்டுமையானால் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 60-65 லட்சம் ரூபாய் செலவு செய்தால்தான் அந்த ஒரு உறுப்பை நம்மால் சீர் செய்ய முடியும். அப்போ எவ்வளவு பெரிய பாதிப்பை நம்முடைய உடலுக்கு ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்களா? அப்போ இந்த மது கலாச்சாரம் என்பது, மதுவை நாம் அருந்துவது என்பது முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு சமூக தீமையாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் நாம் இந்த மது அருந்தக்கூடிய போதை கலாச்சாரத்தை விட்டும் நாமும் விலகக்கூடியவர்களாக, நம்முடைய குடும்பத்தார்கள் அதற்கு அடிமையாக இருப்பார்களே ஆனால் அவர்களையும் விளக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். யாரெல்லாம் இந்த மது போதைக்கு அடிமையாகி கிடக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த சமூக தீமையை குறித்தானே எச்சரிக்கையை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மது அருந்தக்கூடியவர்கள் அது தீமை என்று தெரிந்தும் கூட இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் அந்த மதுவை அருந்துறாங்க. அதற்கு ஒரு காரணத்தையும் முன்வைப்பாங்க. நாம் இது போன்ற பிரச்சாரத்தை நாம் முன்வைக்கக்கூடிய நேரத்தில், பாய் நான் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு தெரியுமா, காலையில் வேலை ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் வேலை தான், உடல் வலியில் கடுமையான எங்களுக்கு அந்த உடல் வலியில் தூக்கமே வராது, மதுவை அருந்திட்டு தூங்கினா தான் அடுத்த நாள் எங்களுக்கு வேலைக்கு போக முடியும். அப்போ நாங்கள் எங்களுடைய வருமானத்தை பார்க்க வேண்டுமையானால், குடும்பத்திற்கு நாங்கள் சம்பாதித்து கொடுக்க வேண்டுமையானால் எங்களுடைய உடல் சோர்வை போக்கிக் கொள்வதற்காக நாங்கள் மதுவை அருந்துகிறோம் என்று சொல்லி ஒரு காரணத்தை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இந்த காரணம் சரியான காரணமா? இந்த காரணத்தை யாரெல்லாம் முன்வைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்கிறதா என்பதை நீங்கள் பாருங்கள். உடல் சோர்விற்காக, உடல் வலிக்காக, அதிலிருந்து தீர்வு பெறுவதற்காக மதுவை அருந்துகிறேன் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே, அறிவியல் ரீதியாக நாம் பார்த்தால் இன்றைக்கு மனித சமுதாயத்தில் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய வலிகளில் உச்சபட்சமான வலி என்று சொன்னால் அது பிரசவ வலி தான். அந்த பிரசவ வலியை உணரக்கூடியவங்க யார்? பெண்கள் தானே. நம்முடைய வீட்டில் ஒருத்தவங்க தன்னுடைய வயிற்றில் குழந்தையை சுமக்கக்கூடியவர்களாக, பிள்ளையை பெறக்கூடிய நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க வலியில் துடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வலியிலிருந்து அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த சோர்விலிருந்து வலியிலிருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கு நீங்கள் மதுவை கொடுக்க தயாரா? அவர்களை மதுவை நீங்கள் அருந்த சொல்வீர்களா? அப்போ யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. மதுவை அருந்தக்கூடியவர்கள், அதற்கு அடிமையாகி போனவர்கள் கூட தன்னுடைய வீட்டில் உள்ள பெண்கள் அந்த மதுவை அருந்தக்கூடாது என்று நீங்கள் விரும்புகின்றீர்களே, ஆனால் அப்போ நீங்கள் முன்வைக்கக்கூடிய காரணம் பொய்ன்னு தெரியுதா இல்லையா? அப்போ வெறுமனே ஒரு வேஷத்திற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக சில பொய்யான காரணங்களை சொல்லி இது போன்ற மது கலாச்சாரத்தை நீங்கள் கையாளுவதனுடைய விளைவு என்னவென்றால் மனித சமுதாயத்திற்கு மத்தியில் ஷைத்தான் பகைமையை ஊட்டுகின்றான். இந்த மதுவை அருந்துவதன் மூலமாக எவ்வளவு பெரிய குடும்பங்கள் கூட இன்றைக்கு சிதறி கிடக்கிறது தெரியுமா? குடும்பங்களுக்கு மத்தியில், அண்ணன் தம்பிக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில், தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியில், குடும்பத்திற்குள்ளாக எவ்வளவு சண்டை சச்சரவுகள் தெரியுமா? அதனுடைய அனைத்து பின்னணியுமே இந்த மதுவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஷைத்தானுடைய உசுரானத்திற்கு நாம் கட்டுப்பட்டு விடாமல், ஷைத்தானுடைய அந்த கெட்ட அமல்களை நாம் நடைமுறைப்படுத்தி அவனுக்கு நாம் கட்டுப்படாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் சரியான முறையில் நாம் செயல்பட்டோமையானால் மனித சமுதாயத்தை ஒரு சீரான ஒரு சமுதாயமாக, வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக கண்டிப்பாக நம்மால் கட்டமைக்க முடியும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே மதுவிற்கு எதிராக மட்டும் இன்றைக்கு புரட்சி செய்யவில்லை. இந்த மது எப்படி, இந்த மது கலாச்சாரம், போதை கலாச்சாரம் என்பது எப்படி ஒரு சமூக தீமையாக இருக்கிறதோ இது போன்ற எண்ணற்ற சமூக தீமைகள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்குது.
வட்டி என்பது ஒரு சமூக தீமைதான். அந்த வட்டிக்கு எதிராக இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது தெரியுமா? அதே போன்று ஒரு திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்தை முன்னிட்டு பெண் வீட்டாரிடத்திலே வரதட்சணை வாங்குகின்றார்களே, அந்த வரதட்சணை என்பது ஒரு சமூக தீமை. அந்த சமூக தீமைக்கு எதிராக இஸ்லாமிய மார்க்கம் எப்படி களமாடுகிறது என்பது நமக்கு தெரியுமா? இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்திருக்கக்கூடிய நபர்கள் சிந்திச்சு பாருங்கள், அதனை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆங்காங்கே இருந்து கொண்டு இந்த பேச்சை செவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாற்று மத அன்பர்களாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இதையெல்லாம் சிந்திச்சு பாருங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்பதை மனிதனுக்கேற்ற ஒரு மார்க்கமாக, போதை கலாச்சாரத்திற்கு எதிராக, வட்டிக்கு எதிராக, வரதட்சணைக்கு எதிராக, பெண்ணுரிமையை பறிக்கக்கூடிய அந்த சமூக தீமைக்கு எதிராக, குறிப்பாக தீண்டாமைக்கு எதிராக. தீண்டாமை என்பது இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது தெளிவாக சொல்கிறது, உங்களுடைய தாயும் தந்தையும் ஒருவர் தான், அனைவருமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த மக்கள். நீங்கள் நிறத்தால், செல்வத்தால், பேசக்கூடிய மொழியால், வாழக்கூடிய பகுதியால் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் தாழ்வு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. உங்களுக்கு மத்தியில் எந்த பாகுபாடும் கிடையாது. மனிதர்களாகிய உங்களுக்கு மத்தியில் பாகுபாடு வர வேண்டுமையானால் அது ஒரே ஒரு விஷயத்துல தான், இறைவனை அஞ்சக்கூடிய அந்த இறையச்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு மத்தியில் பாகுபாடை ஒழிய நிறத்தால் எந்த பாகுபாடும் கிடையாது, மொழியால் எந்த பாகுபாடும் கிடையாது, இனத்தால் எந்த பாகுபாடும் கிடையாது என்பதை தீண்டாமைக்கு எதிராக இஸ்லாமிய மார்க்கம் என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்ல, இந்த உலகம் படைக்கப்பட்ட ஆரம்ப நாள் முதல் தீண்டாமைக்கு எதிராக தன்னுடைய குரலை பதிய வைக்கக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. இது போன்ற எண்ணற்ற சமூக தீமைகள் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடுகிறது. அந்த அனைத்து சமூக தீமைகளுக்கு எதிராகவும் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி செயல்படுகிறது, இஸ்லாம் இந்த மனித சமுதாயத்தை எப்படி வழிநடத்துகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறையில் நாம் செயல்படுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை போன்றே நாம் வெறுமனே ஒன்றுக்கும் உதவாத ஒரு மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இன்றைக்கு மனித சமூக கட்டமைப்போடு இன்றைக்கு நாம் பரவி இருக்கின்றோமே, ஆனால் அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பாதுகாப்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சமூக கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும். அந்த சமூக கட்டமைப்பை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த வழிமுறையில் நாம் செயல்பட்டு இன்றைக்கு ஷைத்தானிய செயல்பாடுகளால் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சமூக தீமைகளுக்கு எதிராக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நாம் களம் காண்போம். அதற்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமூக தீமைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அவனுடைய உன்னத மார்க்கத்தை உலகறிய செய்வதற்கு நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்